வீடியோ தயவுசெய்து பார்த்துறாங்க, நல்லா இருப்பீங்க, பார்த்துறாங்க. இந்த வீடியோ ஒரு முக்கியமான பதிவு கொடுக்குறோம். நீங்கள் பார்த்தா நீங்கள் ஏதோ நீங்கள் சொல்வீங்கன்னு நினைப்பீங்க. இந்த வீடியோ தயவுசெய்து பார்த்துறாங்க, நான் அந்த பதிவு கொடுத்துட்றேன். நேற்று இடியுடன் மழை நம்ம ஊரில் இடியுடன் மழை. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா அந்த முட்டைக்காளான், இயற்கை முட்டைக்காளான் பார்க்குறதுக்கும் நம்ம காட்டுக்குள்ளே முட்டைக்காளான் இருக்கிறது. அதை நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். அதை நம்ம பதிவு கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் நீங்கள் வந்து வீடியோ பார்க்க மாட்டேங்கிறது தெரியலை, இருந்தாலும் பார்க்க மாட்டீங்க. அதான் முதல்ல சொல்லிட்டேன், தயவுசெய்து வீடியோ பார்க்காங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம அதை பதிவு கொடுத்துருவோம். நம்ம ஆரம்பித்தாச்சு, அந்த பதிவு நம்ம கொடுத்துட்றோம். நம்ம முட்டைக்கான் நேற்று 2 நாள் மட்டும் இடியுடன் மழை பெய்ந்து உள்ளது. அந்த காட்டுக்குள்ளே முட்டைக்கான் இயற்கை முளைத்திருக்குது. அதை நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். அந்த காலம் இப்போ எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க நேரில் நம்ம லைவ் போட்டிருக்கிறோம். அது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் என் மக்களுக்கு இப்போ வந்து நம்ம அந்த முட்டைக்கான இயற்கை காலத்தை நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். எப்படி சுட்டு சாப்பிட போகிறோம், எந்தெந்த இடத்துல இருக்குது, அதை நான் நேற்றே பார்த்து வச்சுட்டேன். நேற்றே பார்த்து அந்த வீடியோ தான் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ வந்து நேற்றே அந்த எங்கெங்கே முளைச்சிருக்குன்னு நான் பார்த்துட்டேன். நேற்று ஒரு 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு நான் பார்த்தேன். அதை நான் பார்த்துட்டு இப்போ வச்சு இப்போ காலையில் நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். அதையும் நம்ம இந்த எங்கெங்கே முளைச்சிருக்குது அதை நம்ம பார்க்கத்தான் போகிறீங்க. நேராக காமிச்சிருக்கேன், நேரில் காமிச்சிருக்கிறேன். சாரி ஷார்ட் வீடியோ காமிச்சிருக்கேன். இதையா மக்கள் சிரிப்பாக தெரியலைங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, தயவுசெய்து பார்த்துட்டு போகல. முதல்ல அந்த பதிவு தான் கொடுத்தேன், தயவுசெய்து எல்லாம் மக்கள் மன்னித்துருங்க. அதை நான் பதிவு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம முட்டுக்காளான், இயற்கை முட்டுக்காளான் எங்கே இருக்குது, நான் அது வந்து நம்ம எங்கே இருக்குது அந்த நேற்று நம்ம ஒரு 6 மணி அளவுக்கு இந்த காட்டுக்குள்ளே வந்தோம். எங்கெங்கே முளைச்சிருக்குன்னு பார்த்துட்டு வந்தேன். இப்போ அந்த இடத்துல இருக்குது, அதை நம்ம பார்த்துரும். நேரம் நம்ம லாங் வீடியோ போட்டுக்கிறோம். நேர் காமிக்க போகிறேன். நீங்கள் நம்ப முடியுது. இப்போ நேர் காட்டுக்குள்ளே இந்த வீடியோ காமிச்சிருக்கிறேன். அது வந்து முட்டைக்காளான் அப்படி இயற்கை முளைச்சி அப்படின்னு நிற்குது. அதை நம்ம சுட்டு சாப்பிட வந்திருக்கோம். சுட்டு சாப்பிட உப்பு போட்டு அந்த முட்டைக்காளான் சாப்பிட போகிறோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க, அது நடக்கத்தான் போகுது. அந்த பற்றி நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் அங்கே இருக்காங்க பார்த்துட்டு நேற்று இடம் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். நேற்றுள்ள இடத்த நம்ம எங்கெங்கே பார்த்தோமோ அந்த இடத்துல கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அங்கே இருக்கிறது, வாருங்கள் அழைக்கிறோம். வாருங்கள். எங்கே நம்ம நேற்று இடத்த பார்த்து கண்டுபிடிச்சேன். இப்போ இவ்வளோ சுற்றி பார்த்தேன், எந்த இடம் கரெக்டாக தெரியவில்லை. இப்போ அந்த இடம் நம்ம நேற்று பார்த்த இடம் அந்த இடம் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். வாருங்கள். அந்த முட்டைக்காளான் நம்ம இயற்கை முட்டைக்காளான் நம்ம 2 நாள் மட்டும் மழை இடியுடன் மழை பெஞ்சது அந்த முட்டைக்காளான் இருக்கிறது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இருந்தால் நம்ம நேருக்கு நம்ம லைவாக சாரி ஐயோ லாக் வீடியோ போடுறேன். எனக்கே சொல்ல தெரியல, சாரி மன்னித்தீர்கள். அந்த வாங்க உங்கள் அங்கே இருக்காங்க பார்த்துட்டேன். வாங்க அந்த இடத்துல நம்ம காமிக்க போகிறோம். முட்டைக்காளான் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதை நம்ம பதிவு கொடுத்துருக்கோம். முட்டைக்காளான் நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே சுட்டு சாப்பிட போகிறோம். அதை நம்ம பதிவு கொடுத்துருக்கோம். அந்த சுற்றி பார்த்துட்டேன். வாருங்கள் அப்படியே வாருங்க. அங்கே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க தொடர்ந்து வாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் முட்டைக்காளான், இயற்கை முட்டைக்காளான் எப்படி இருக்குது அது நீங்கள் பார்க்க முடியும். 2 நாள் மட்டும் இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம பலபடி சொல்கிறேன். 2 நாள் முன்னாலே இடி மழை பெய்ந்தது. அந்த முட்டைக்காளான் வந்திருக்கிறது, இந்த காட்டுக்குள்ளே முளைச்சிருக்கிறது. முட்டைக்காளான் நம்ம பார்த்தா அந்த இருக்கு. நான் காமிக்கிறேன், வாங்க. எனக்கே பாருங்க, எனக்கே எச்சு ஓடுகிறது. அதை நம்ம பார்த்துருக்குறோம். இருந்தாலும் அந்த மக்கள் நம்ம நேருக்கு நம்ம நேரலை சாரி லைவா லாங் வீடியோ போட்டிருக்கிறோம். அதை நான் பதிவு ஊற்றுறேன். இருந்தாலும் வாருங்கள், அதை நம்ம பார்க்க தான் நம்ம மூச்சு எடுத்துருக்கிறோம். வாருங்கள் அப்படியே இருங்க. நான் அந்த உள்ளே போனோம். உள்ளே வந்து முள்ளு மாட்டிகிட்டு இருக்கிறேன். முள்ளுனா உடம்புள்ள உள்ள தான் போனோம். அந்த உள்ளே தான் முளைச்சிருக்குது அந்த முட்டைக்காளான், இயற்கை முட்டைக்காளான் அந்த முள்ளுக்குள்ளே இருக்கிறது. அதை நான் நேற்றே பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து லாங் வீடியோ போட்டுருக்கோம். மக்களுக்கு நேர் காமிக்கணும், அப்படி தான் நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். அது வாருங்கள் அழைக்கிறோம். வாருங்கள் அழைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த இருக்கு கண்டுபிடிச்சிட்டேன். தெரியுது. எப்போ உள்ளே போக முடியுமான்னு தெரியலையே. ஐயா, நேற்று வரை பார்க்கும்போது போயிடலாம்னு நினச்சேன். இப்போ உள்ளே போகிறதுக்கு அந்த முள்ளுக்குள்ளே இருக்குது. சரியான அந்த முள்ளுக்குள்ளே சீமோட முள்ளுக்குள்ளே நல்ல முளைச்சி நிறைய இருக்குது. உள்ளே கொத்தாக காய்ச்சிருதா. இடி முன்னும் இல்லை, அவ்வளோ முட்டைக்காலம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். சுட்டு சாப்பிட்டு அது உப்பு போட்டு சாப்பிடும்போது அப்படி இருக்கு பாருங்க. நான் காமிக்கிறேன், வாங்க. எனக்கே ஆர்வமாக இருக்குது, எனக்கே சந்தோஷமாக இருக்குது. ஐயா, மக்களை சொல்லும்போது எனக்கு இதோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயா, நான் சுற்றி காமிச்சிடறேன். பக்கத்தில் முதல்ல சுற்றி காமிச்சிடறேன். எந்தெந்த இடத்துல முளைச்சிருக்குன்னு பார்க்கணுன்னா இப்போ அது உள்ளே கண்டுபிடிச்சிட்டேன். உள்ளே நேற்றே பார்த்தேன். இப்போ நேற்று எனக்கு அடையாளம் தெரியல. இன்றைக்கி வந்து நம்ம நேருக்கு நம்ம லாங் வீடியோ போனோம். மக்கள்கிட்ட காமிக்கணும் தான் அப்படி பதிவு எடுத்துக்கோம். வாங்க கொஞ்சம் தள்ளி போவோம். அந்த பக்கம் போக முடியல. வாங்க இப்படி மாறி போகலாம்.
எப்போ இல்லை நிறைய இருக்குங்க. முட்டுக்காலம், இயற்கை முட்டுக்காலம், இடி முன்னில் நம்ம முளைச்ச காலம், இடி முன்னில் முளைச்ச காலம், மொட்டுக்காலம், இயற்கை மொட்டுக்காலம். அடடா வாங்க ஐயோ காய்கிற வாங்க. ஐயோ இல்லைக்கா, மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. எனக்கு உள்ளே போக முடியல. இந்த முள்ளை தட்டி பார்க்குறேன். அங்கே ஐயோ அந்த முள்ளுக்குள்ளே மாட்டிட்டு நான் வந்து எப்படி போகணுன்னு தெரியாமல் இருக்கிறேன். அங்கே உள்ள கால் வைக்க முடியல. கை வரை எட்ட மாட்டேங்குதே. பார்க்குறேன் ஒரே நிமிஷம். ஐயோ இன்னும் எப்படி போவேன்? செருப்பு வர டேமேஜ் செருப்பாக இருக்குது. செருப்பில் கொஞ்சம் ரப்பர் செருப்பு, அது முள்ளு குத்தினா உள்ள கால்குள்ளே இறங்கிடும். அதுவும் பயமாக இருக்குது எனக்கு. இருந்தாலும் நம்ம அந்த நேருக்கு நேர் நம்ம லாங் வீடியோ போட்டிருக்கோம். அதை மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. மொட்டுக்காலம் நம்ம சுட்டு சாட போகிறோம். வாங்க அந்த மொட்டுக்காலம் ஏப்போ நிறைய இன்னும் அழகாக இருக்குது பாருங்க. அந்த மொட்டுக்காலம் அந்த இடி முன்னத்தில் அப்படி இயற்கை வந்து முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு பார்க்க ஒரு ஆர்வமாக இருக்குது. ஐயோ நான் அப்படி வந்துடுறேன், அப்படி சுற்றி வந்துடுறேன். இப்படியும் போக முடியல. வாங்க அப்படி வாங்க. எப்படி சுற்றி வந்துடுவாங்க. இப்படி வந்துடும். அப்போ தான் உள்ளே போக முடியும். வாங்க கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த வெயிலுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது கேமராவில். அதை நான் பார்த்துக்கிறேங்க. சாரி மன்னித்துருங்கள். வாங்க அப்படி உள்ளே வாங்க. எங்கே இருக்குப்பா நிறைய காய்ச்சிருக்குது. மொட்டுக்காலம் இன்னமே இருக்குங்க, நிறைய இருக்குதுங்க. ஏப்பா என் மக்கள்கிட்ட வந்து ஐயோ முள்ளு குத்துது. அது லுங்கி கொடுத்துருந்தேன்னா லுங்கிக்குள்ளே முள்ளு குத்துது. வாங்க அப்படி அப்படி காமிக்கிறவாங்க. நேருக்கு நேர் நம்ம லாங் வீடியோ போட்டிருக்கோம். மக்கள் முட்டுக்காளான், இயற்கை முட்டுக்காளான் நம்ம சுட்டு சாட போகிறோம். கொஞ்சம் வரட்டு இருமல் வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த மக்கள் பார்வத்தோடு இருக்கிறாங்க. வாங்க அங்கே உள்ளே போக முடியாமல் சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா எப்படி உள்ளே போகும்னு தெரியலையே எனக்கு. இங்கே அண்ணா தெரியுது பாருங்க. நான் உள்ளே போக முடியல. கொஞ்சம் குச்சி வச்சு நவட்டி தான் உள்ளே போக முடியும். அண்ணா பாருங்க அந்த முட்டு அது எத்தனை ஒரு கொத்தா அந்த இடி முன்னில் மொட்டுக்காலம், இயற்கை மொட்டுக்காலம் எவ்வளோ அப்படி நிறைய இருக்கு பாருங்க. எனக்கு இது பாருங்க அண்ணா தெரிஞ்சு பாருங்க. நீங்கள் நம்ப முடியும். நேருக்கு நேரம் நம்ம கேமரா காமிச்சிருக்கிறேன். நீங்கள் நம்ப முடியும் பாருங்க. நல்ல பாருங்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதான் உங்களுக்கு நான் இப்போ வந்து லாங் வீடியோ போட்டு நேருக்கு நேரம் தான் போட்டேன். நான் ஏமாற்ற மாட்டேன். ஐயோ உள்ளே போக முடியலையே. நானும் எவ்வளோ முயற்சி பண்ண வந்து முள்ளுலாம் மேலே குத்துதே. உள்ளுக்குள்ளே நம்ம நேற்று பார்த்தோம். சரி நாளைக்கு பிடிங்களான்னு பார்த்தேன். நீக்கி உள்ளே போகலாம் பார்த்தா உள்ளே முடியலையே. எனக்கு உள்ளே போக முடியல. ஐயோ ரொம்ப சிக்கலாக இருக்குது. எப்படி போகணும் எனக்கே தெரியல. ஐயோ அப்படி போகலாம் பார்த்தா இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. எப்படி நிறைய முள்ளாக இருக்கு பாருங்க. உங்கள் நேருக்கு அந்த முள்ளை காமிக்கிற எப்படி உள்ளே போவேன் நீங்களே பாருங்கள். எப்படி நான் உள்ளே போக முடியும் நீங்கள் பாருங்கள். நான் இந்த குச்செட்டாருவேன் வாங்க. ஐயோ என்னால் போக முடியலையே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த முட்டுக்காலம் நான் சுட்டுத்துங்கன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. என் மக்கள்கிட்டையும் காமிக்கணும் ஆர்வத்தணும். அதை உப்பு வாங்கிட்டு வந்துடுவேன். முட்டுக்காலம் போடுக்கணுன்னு இங்கே காட்டுக்குள்ளே போட்டு சுட்டு சாப்பிட்ருவேன். ஆனால் சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அருமை டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அந்த குச்சி எட்டு வரேன். அந்த முள்ளுக்குள்ளே உன்னால் போக முடியல. சாரி மன்னித்துருங்கள். அந்த குச்சி எடுத்து அப்படியே நவட்டி அந்த முட்டுக்காலம் அங்கே தெரிஞ்சு பாருங்க. கொஞ்சம் தள்ளி பாருங்க. என்ன பாருங்க கொஞ்சம் தள்ளி பாருங்க. ஐயோ அங்கே இருக்குதே. என் மக்கள் பார்த்துருக்காங்களே. என் மக்கள் கோடியான கோடி மக்கள் பார்த்துருக்காங்களே. ஐயோ நான் என்ன சொல்கிறேன். என் மக்கள் வேறு. ஐயோ என் மக்கள்கிட்ட காமிக்கணுமே. என் மக்கள் தான் மொட்டுக்காலம், நம்ம இயற்கை மொட்டுக்காலம், நம்ம அந்த இடி முன்னல் முளைச்ச காலம் நம்ம வந்து காமிக்கணும் என் மக்கள்கிட்ட. நான் சுற்றி எங்கே போக முடியலையே. ஐயோ நான் எப்படி போவேன். ஐயோ அப்படி தான் போய் பார்க்கணும். ஐயோ அந்த முள்ளுக்குள்ளே போக முடியலையே. எல்லாம் கை காலெலாம் அது கால் வேறு சப்பல் வேறு சரியில்லை. சப்பல் வேறு கொஞ்சம் இதாக இருக்குது. முள்ளு குத்துன்னு சப்பல் டப்புன்னு இறங்கிரும். அது ஒரு பயமாக இருக்கு எனக்கு. இருந்தாலும் அதை நான் பார்த்துருக்கிறேன். ஐயோ நான் எப்படி போவேன். அப்படி போக முடியுமோ. அப்படி வரலாம். வாங்க எப்போ காமிச்சிடுறோங்க. இப்போ வந்து லாங் வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறேன். அந்த மூட்டுக்காங்க கொஞ்சம் தள்ளி காமிக்கிறேன் பாருங்கள். என்ன பாருங்கள் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வந்து நம்ம குச்சி எடுத்து நவுட்டுறோம். இது உள்ளே போகிறோம். ரெடி. தூங்க அந்த குச்சி. ஐயோ இல்லை முடியலையே. நானும் ஆடி பார்க்குறேன்னு முடியலையே. அது கடவுளே எப்படி நான் முட்டைக்காலம் என் மக்கள்கிட்ட காமிச்சாங்க. இயற்கை முட்டைக்காலம் இடி முன்னில் வந்து முட்டைக்காலம் அந்த உள்ளே மாட்டிகிட்டு கிடக்குதே. இங்கே எப்படி போவே. இந்த முள்ளுலாம் நிறைய முள்ளு இருக்குதே. எப்படி பெய்தான் நான் மக்கள்கிட்ட காமிக்க விட மாட்டேன். என் மக்கள்கிட்ட அந்த மொட்டைக்காலம் இங்கே தூரத்தை பார்த்து என் மக்களுக்கு எனக்கு தெரியுது. என் மக்களுக்கு தெரியல. என் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னும் அதெல்லாம் மக்களுக்கு நான் வந்து பக்கத்தில் காமிக்க விட மாட்டேன். வேறு இந்த வந்து குச்செட்டு வரேன். இப்போ இந்த குச்செட்டார் இதை வச்சு நான் இது வந்து ஏறி மேலே போயிடுறேன். இதுக்கு பண்ணுங்க. குச்சி மேலே நம்ம ஏற போகிறோம். அதை நம்ம வந்து
முட்டுக்காளான் இடி முன்னில் முளைச்ச காளான் நிறைய கொத்து கொத்தாக உள்ளே இருக்கிறது. நம்ம இடி முன்னிலேருந்து இயற்கையாக வந்த முட்டைக்காளான் அது நம்ம பதிவு கொடுத்துருக்குறோம். அந்த முட்டைக்காளான் ஐயோ உள்ளே போக முடியல. நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். சாரி, என்னை மன்னித்திருங்கள், கோடி மக்கள் மன்னித்திருங்கள். நான் ஃபுல்லாக முள் காட்டுக்குள்ளே எல்லாம் போக முடியல. என்னால் நான் பிடுங்கின பிறகு அந்த கையில் பிடுங்கி அந்த முட்டைக்காளான் கையில் நேருக்கு நேரம் காமிக்கிறேன். சாரி, என்னை மன்னித்திருங்கள். நன்றி. விடைபெறுவது எஸ் செல்வகுமார். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி. விடைபெறும். நன்றி.